Hi friends, welcome to LM Techs Technical and Technologies. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சர்ச் இன்ஜின் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சர்ச் இன்ஜின் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சும் தெரியாமலோ அதை டெய்லி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனோம் அப்படின்னா, ஸோ இன்றைக்கி கிளைமேட் எப்படி இருக்குது, இன்றைக்கி மழை வருமா வராதா, தென் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இன்றைக்கி வந்து டுடே ட்ரெண்டிங்கில் என்ன இருக்குது, ஸோ இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபோன் எடுக்கிறோம் இல்லை லேப்டாப் எடுத்து போய் அதை வந்து ஏதாவது ஒரு ப்ரௌசரில் சர்ச் பண்ணுறோம், ஓகேங்களா. ஸோ நீங்கள் சர்ச் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அது உங்களுக்கு வந்து ப்யூரிஃபை பண்ணி ஏகப்பட்ட ரிசல்ட்ஸ் தருது, ஓகேங்களா. ஸோ அப்படி தேடி தருது பார்த்தீங்களா, அதை தான் வந்து நம்ம என்ன அப்படின்னு சொல்லுவோம்னா சர்ச் இன்ஜின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு நாளை கூட நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த அதாவது ஒரு விஷயத்தை கூகுள் பண்ணாமையோ இல்லை ப்ரௌஸ் பண்ணாமையோ நம்ம இருக்கிறதே இல்லை, ஓகேங்களா. ஸோ அதனால தான் வந்து இந்த சர்ச் இன்ஜின் அப்படிங்கிறது டெய்லி நம்மளோட வாழ்க்கையில் ஒரு பார்ட் ஆஃப் தி லைஃப் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேங்களா. ஸோ இந்த சர்ச் இன்ஜின் பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த சர்ச் இன்ஜின் அப்படிங்கிறது ஒரு வெப் பேஸ்டு சாஃப்ட்வேர் தான், ஓகேங்களா. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா இது எப்படி வந்து நம்ம கொடுக்குறத எடுத்து ப்ராசஸ் பண்ணுது அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ரோஸ் அப்படின்னு தெரிவிங்க, ஓகேங்களா. ஸோ நீங்கள் ரோஸ்னு கொடுத்ததே அதை வந்து என்ன பண்ணுதுன்னா கீவேர்டாக எடுத்துக்குது. அந்த ரோஸ் அப்படிங்கிற கீவேர்டு வந்து எந்தெந்த வெப் பேஜ் எந்தெந்த வெப்சைட்லலாம் மேட்ச் ஆகுதோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா ப்யூரிஃபை பண்ணி உங்களுக்கு ரிசல்ட்டாக தருது. ஸோ இதுதான் வந்து சர்ச் இன்ஜின் பண்ணுற வேலை, ஓகேங்களா. ஸோ இந்த சர்ச் இன்ஜின் பார்த்தோம் அப்படின்னா நம்ம தேடுற டேட்டாவை ரொம்ப நேரம்லாம் பண்ணாது, ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன கிளிக் பண்ணி என்டர் பண்ணோம் அப்படின்னா அடுத்த செகண்டே நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா டேட்டாஸ் வந்து நமக்கு வியூவாக ஆரம்பிக்குது. அதுலேருந்து கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒன்று பார்த்துட்ருப்போம், ஓகேங்களா. ஸோ இந்த சர்ச் இன்ஜின் பார்த்தோம் அப்படின்னா மில்லியன் ஆஃப் வெப்சைட்டை அட் திஸ் டைமில் ஸ்கேன் பண்ணி எனக்கு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா எனக்கு ரிசல்ட்டை தருது. ஸோ சர்ச் இன்ஜின் அப்படிங்கிறது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை பற்றி கொஞ்சம் இப்போ நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஸோ சர்ச் இன்ஜின் அப்படிங்கிறது ஒரு வெப் பேஸ்டு டூல் தான். ஸோ இது வந்து நமக்கு எப்படி வேலை செய்யுது, ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு வைட் வெப், ஓகேங்களா. ஸோ வேர்ல்டு வைட் ஃபுல்லாகவே இருக்க டீட்டெயில்ஸை நம்ம இது வந்து கேதர் பண்ணி நமக்கு இது தரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இந்த கூகுள், யாஹூ, இந்த க்ரோம்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாமே வந்து எந்த மூலையில் எந்த உலகத்தில் இருக்க எந்த மூலையில் இருந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தேடினாலும் சரி அது உங்களுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரிசல்ட்டை கொடுத்துரும். ஸோ இந்த சர்ச் இன்ஜின் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்துடலாமா. ஸோ இந்த சர்ச் இன்ஜின் அப்படிங்கிறது நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறது ஒன்று, ஓகேங்களா. அப்படி இருக்கப்போ இதுக்கிட்ட நம்ம என்னென்னலாம் கேட்போம். ஸோ பார்த்தோம் அப்படின்னா ஸோ கூகுள் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறது, எப்படி குக்கிங் பண்ணுறது, எப்படி வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறது, எப்படி கேக் பேக் பண்ணுறது, ஓகேங்களா. ஸோ எப்படி வந்து ஹோம்ஒர்க்ஸ் எழுதுறது வித்தவுட் எஃபர்ட் அப்படின்னு போட்டுட்டு இந்த மாதிரி என்ன சின்ன சின்ன குட்டியான விஷயங்களும் தேடுவோம். அப்புறமேட்டு வந்து பார்த்தோம்னா சில முக்கியமான விஷயங்கள் வந்து ஸோ யார் வந்து நம்மளோட ஃபேவரட் ஆக்டர் எங்கே இருக்காங்க, அவங்களோட ரியல் நேம் என்ன, அப்புறமேட்டு வந்து சில புக்ஸ்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த புக்கை ரைட் பண்ணது யார், அதோட ப்ரைஸ் என்ன, ஒரு ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸை போய் சர்ச் பண்ணி நீங்கள் எடுப்பீங்க, ஓகேங்களா. ஸோ கூகுள் வந்து நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி என்னப்பா அப்படின்னு கேட்டோன்னா அது என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு ரிசல்ட் இந்தாப்பா அப்படின்னு நமக்கு இது கொடுத்துரும், ஓகேங்களா. ஸோ இப்படி செய்கிறத இது பின்னாடி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்துடலாமா. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 ஸ்டேஜ் இருக்குது. ஒன்று பார்த்தோம்னா க்ராலிங், அடுத்தது இண்டெக்ஸிங், அடுத்தது ரேங்கிங் அப்படிங்கிறது. ஸோ இந்த 3 ஸ்டேஜ் தான் இந்த சர்ச் இன்ஜின் பண்ணுது, ஓகேங்களா. ஸோ நம்ம தேடினது எல்லாத்தையும் அது தந்துடாது, ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த வெப்சைட் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த ஃப்ளவர் அப்படின்னா கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் இருக்கும். ஆனால் அதுலேருந்து நமக்கு எல்லாம்லாம் வராது, ஓகேங்களா. அத்தனையும் நம்மளால் உட்காந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. அதில் எது பெஸ்ட்டோ அதுதான் நமக்கு தரும். ஸோ அந்த பெஸ்ட்டை எப்படி இந்த சர்ச் இன்ஜின் சூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்துடலாமா. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்க்க போகிறது க்ராலிங் அப்படிங்கிறது. ஸோ இந்த க்ராலிங் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கேனிங் மாதிரி, ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஒரு வெப்சைட்ஸ்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் இருக்குது. இந்த க்ராலிங் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ அந்த எல்லா வெப் பேஜ் அந்த வெப்சைட்டையும் அதை என்ன பண்ணுன்னா ஸ்கேனிங் பண்ணிக்கும், ஓகேங்களா. ஸோ அதுக்குள்ளே என்ன இருக்குது, அந்த பேஜோட டைட்டில் என்ன இருக்குது, அதுக்கு என்ன கீவேர்ட்ஸ் இருக்குது, அதோட லேஅவுட்ஸ், அதோட பேஜ், அதுக்கப்புறம் லிங்க்கு. ஸோ இந்த மாதிரியான வேணுங்கிற விஷயத்தெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இந்த சர்ச் இன்ஜின் இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் அது ஸ்கேன் பண்ணி உள்ளே எடுத்துக்கும், ஓகேங்களா. ஸோ இது வந்து எல்லா சாஃப்ட்வேர்லையும் நடந்துடாது, இது வந்து பர்டிகுலர் அந்த சாஃப்ட்வேர் மட்டும்தான். ஸோ அந்த சாஃப்ட்வேர் பேர் என்னென்னா ஸ்பைடர் இல்லை அப்படின்னா க்ராலர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சாஃப்ட்வேரில் மட்டும்தான் இந்த ஸ்கேன் பண்ணுற வேலை நடக்கும், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து எல்லா வெப்பேஜையும் இது என்ன பண்ணிடுச்சு, வெப்சைட்ஸையும் ஸ்கேன் பண்ணி எடுத்துருச்சு. ஸோ அடுத்து பார்த்தோம்னா இண்டெக்ஸிங். ஸோ இப்போ வந்து இப்போ ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் எல்லாமே சர்ச் இன்ஜின் கிட்டே இருக்குது, டிஎன்எஸ் கிட்டே இருக்குது, ஓகேங்களா. ஸோ அந்த டிஎன்எஸ் கிட்டே இருந்து சர்ச் இன்ஜின் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா ரோஸ் தேடுறாங்க அப்படின்னா அந்த ரோஸ் எல்லாத்தையும் ரீட் பண்ணி எடுக்கும், ஓகேங்களா. ஸோ இப்போ
பர்டிகுலராக தேர்றது தான் நம்ம வந்து இண்டெக்ஸிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்னும் ஈஸியாக சொல்ல போனோம் அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு லைப்ரரி இருக்குது ஓகேங்களா. ஸோ அந்த லைப்ரரிக்குள்ளே இப்போ நம்ம நடந்து போய்கிட்டே இருக்கோம். அதில் ஏகப்பட்ட புக்ஸஸ் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த புக்ஸஸ்லாம் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா க்ராலிங்னு சொல்லலாம். ஸோ அந்த புக்கில் பர்டிகுலராக உங்களுக்கு வந்து அந்த ஆத்தர் மட்டும் வேணும் ஓகேங்களா. ஸோ வந்து இப்போ ஒரு திருக்குறள் புக்கை மட்டும் நீங்கள் தேடிட்டு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா அவர் தான் அந்த புக்கோட ஆத்தர். அவரை மட்டும் அந்த லைப்ரரியில் நீங்கள் தேடி போயிட்டுருக்கீங்க அப்படின்னா அதை தான் வந்து இண்டெக்ஸிங் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ இன்னும் ஈஸியாக சொல்ல போனோம் அப்படின்னா, ஸோ இந்த உலகத்தை நம்ம வந்து லைப்ரரின்னு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே இருக்க புக்ஸ் எல்லாம் ஸ்க்ராலிங் ஓகேங்களா. ஸோ ஸ்கேன் பண்ணி உள்ளே வச்சுருக்கு. நீங்கள் பர்டிகுலராக என்ன புக் தேடுறீங்க, வில்லியம் ஷேக்ஸ்பியர் புக் தேடலாம், இல்லை வந்து ஒரு ட்ராயிங் புக் தேடலாம், இல்லை ஒரு கார்ட்டூன் புக் தேடலாம். ஸோ எதை பர்டிகுலராக நீங்கள் தேடுறீங்களோ அதை தான் வந்து இண்டெக்ஸிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து பார்த்தோம்னா ரேங்கிங் அண்ட் ரிட்ரைவல் அப்படிங்கிறது. ஸோ சர்ச் இன்ஜின் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம என்ன தேடுறோமோ அதுக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுது. ஸோ அதனால் இது வந்து ஆன்சர் மிஷின்னு கூட நம்மளால் சொல்லலாம். ஸோ ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் இருக்குதுன்னு சொன்னல ஓகேங்களா. ஸோ நம்ம தேடுறதுல எல்லாத்தையும் தான் தராது. அந்த இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்து ஒரு 100 மில்லியன் வெப்சைட்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் எது பெஸ்ட்டோ, அதில் எது பாப்புலராக இருக்கோ, அது எது டாப்பில் இருக்கும், அதை மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா ரேங்கிங் பண்ணும். ஸோ இது வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது, ஸோ இதை கொடுக்கலாம். இது வந்து ரொம்ப அதிக பேர் விசிட் பண்ணியிருக்காங்க, ஸோ இவங்க வந்து நல்லா சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த சர்ச் இன்ஜின் ரேங்கிங் பண்ணும். அதுலேருந்து தான் ப்யூரிஃபை பண்ணி நான் கேட்குற வெப்சைட்டை அது எனக்கு தரும் ஓகேங்களா. ஸோ இத்தனை 3 ஸ்டேஜையும் தாண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து ஒரு டேட்டா அப்படிங்கிறதே நமக்கு கிடைக்கிது. ஸோ இந்த ரேங்கிங் பண்ணுது பார்த்தீங்களா, இந்த ரேங்கிங் எங்கே நடக்குது, எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நம்மளோட ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறோம், ஒரு வெப் பேஜ் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா மெட்டா அப்படின்னு ஒரு டேக் தருவோம் ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல தான் ஒரு பேஜ் எப்படிலாம் தேவைன்னா யூசர்ஸ்க்கு கிடைக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல தான் நம்ம வந்து கீஸ் கொடுப்போம் ஓகேங்களா. ஸோ அதை தான் வந்து மெட்டா டேக்னு கொடுப்போம். ஸோ அந்த சர்ச் இன்ஜின் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ சர்ச் இன்ஜின் வந்து மெட்டாவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். ஸோ அதை ஃபுல் வெப்சைட்டையும் வெப் பேஜையும் அதை படித்து ரீட் பண்ணுறதுக்கு அது எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக எல்லா வெப்சைட்டையும் படிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு வெப் பேஜ்லேயும் இருக்க மெட்டா அப்படின்ற டேகை மட்டும் படித்து பார்த்துட்டு ஸோ ரிலேட்டடாக இருந்ததுன்னா மட்டும் அது என்ன பண்ணணும், யூசர்ஸ்க்கு ரிசல்ட்டை கொடுக்கும் ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சர்ச் இன்ஜின் அப்படிங்கிறது. ஸோ இன்னும் ஈஸியாக சொல்ல போனோம் அப்படின்னா, ஸோ நம்ம முன்ன பார்த்த எக்ஸாம்பிள்ஸே தான். ஸோ வேர்ல்டு அப்படிங்கிறத நம்ம வந்து லைப்ரரின்னு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே இருக்க புக்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஸ்கேனிங்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ எல்லா வெப்சைட்டும் இப்போ உள்ளே இருக்குது. பர்டிகுலராக உங்களுக்கு வந்து ஒரு ஃபுட் வெப்சைட் மட்டும் தேவை, இல்லை ஒரு ட்ரெஸ் வெப்சைட் மட்டும் தேவைன்னா அதை மட்டும் நீங்கள் தேடி போகிறீங்கன்னா அதை வந்து இண்டெக்ஸிங்னு சொல்வோம். ஸோ அந்த ஃபுட்டில் மட்டும் என்ன பார்த்தோன்னா, இப்போ ஏகப்பட்ட ரெஸ்டாரண்ட் இருக்குது, அதில் எது டாப்பாக இருக்குது, பாப்புலராக இருக்குது. ஸோ அந்த டாப் 10லேருந்து நமக்கு என்ன பண்ணணும், ப்யூரிஃபை பண்ணி தரும். இதுதான் சர்ச் இன்ஜின் பண்ணுற வேலை ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ சர்ச் இன்ஜின்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதுல உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.